திருமிகு லட்சுமி, இந்த வெள்ளை அறிக்கை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இது வெறும் பேசு பொருளா, ஒரு நாள் செய்தியாக இது கடந்து போகுமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கா? நம்ம இந்தியா முழுக்கவே வந்து எப்போதும் இந்த நரேட்டிவ் பில்டிங் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய அளவில் நடக்கும். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை மட்டும் இல்லாமல் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்கள் எப்படி வந்து 2G வழக்கு வந்தப்போ 176 லட்சம் கோடிங்கிறதுக்கு ஒரு 10 சைஃபரை போட்டு இவ்வளோ பெரிய நம்பர்னு போட்டு மக்கள் மனதில் வந்து பதிய வச்சோம் இல்லையா? அது போல தான் இதுவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா வந்து 2001-2006 காலகட்டத்தில் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல அவங்க அப்பவும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. முதல்ல அவங்க சொன்னது வந்து, நான் வந்து கசப்பு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு, அதனால தான் பால் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு, ஏன்னா வந்து முந்தைய ஆட்சி வந்து கஜானாவை வந்து காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு டோனில் தான் முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற அன்னைக்கே நான் வந்து எக்ஸ்சேக்கரை வந்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானா காலியாக இருக்குது, நாங்கள் போய் பார்த்த பிறகு தான் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு செந்தில் பேசின மாதிரி இன்னைக்கே நம்ம வந்து அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். பாலியல் தொல்லை நடந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருந்தாலும் சரி, 6 மாதம் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அந்த ஹனிமூன் பீரியடை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால வந்து அமைச்சர்கள் பேசும்போதோ இல்லை வந்து எம்எல்ஏக்கள் பேசும்போதோ இதில் வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெள்ளை அறிக்கைக்கு இதில் பெரிய அரசியல் புதைந்திருக்கிறது. இன்னைக்கும் நாளைக்கும் வந்து புதிய எம்எல்ஏக்களுக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ட்ரைனிங் செஷன் நடக்குது. அசம்பிளியில் நீங்கள் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு கவர்னர் அட்ரஸோட 18ஆம் தேதி அசம்பிளி செஷன் தொடங்க போகுது. அப்போ இன்னைக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதன் நோக்கம், பட்ஜெட் செஷனுக்கு முன்னால் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபினான்சஸை வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும், ஏன்னா பட்ஜெட் வெளியாக போகுது அப்படின்னு. இப்போவே இதை கொடுத்துருக்கக்கூடிய நோக்கம், இந்த 3 நாட்கள் கவர்னர் உரை மீதான விவாதம் நடக்கும் போதும் முந்தைய அரசாங்கம் வந்து தவறு செய்து விட்டது, அதனால எங்களால் இப்போ வந்து எந்த பாலிசி டிசிஷன்ஸும் இம்மீடியட்டாக எடுக்க முடியல, நிதி சார்ந்த முடிவுகளை உடனடியாக எடுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்வார்ல வழக்கமா, பழியை தூக்கி ஏன் என் மேலே போடுறீங்கன்னு. அந்த மாதிரி அவர் மேலே பழி போடாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை இந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கை சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து பேட்டியார் இதே போன்றது ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அப்போ வந்து அவர் கொடுத்த நம்பர்ஸை விட இப்போ நமக்கு வந்திருக்க நம்பர்ஸ், ஒரு நிமிஷம், அப்போ வந்து பிடிஆர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் வந்து 2.63 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் சொல்லும்போது ஒரு நபர் மீது 1.28 லட்சம் 2 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு. இல்ல அவர் வந்து ஒரு குடும்பத்தின் மீதுன்னு சொன்னார் பிடிஆர். இப்போ வந்து அது வந்து ஒரு நபரின் மீது 1.28 லாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து எங்க போய் பதியும்னா மக்கள் மத்தியில. ஸோ பர் கேபிட்டா இன்கம்ன்றதை விட பர் கேபிட்டா லோன், அதாவது நம்ம ஒரு நபருக்கான கடன் இவ்வளோனா ஒருத்தர் தலையிலையும் 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் இருக்கு அப்படின்ற போது இது வந்து வழக்கமாக நம்ம சோஷியல் மீடியாவில் போகும்போது அது இன்னொரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனால் இதில் இந்த வெள்ளை அறிக்கையிலே நிறைய இடங்களில் அவங்க வந்து போன முறை பிடிஆர் கொடுத்தது போல அந்த முந்தைய அரசாங்கத்தை எந்த இடத்துலையும் அவங்க வந்து நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என்ன, அதில் வந்து சீர்கேடுகள் நடந்திருந்ததுன்றத பிடிஆர் ஒரு 3 இதை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது மாதிரி சீர்கேடுகள் அப்படின்றத இல்ல பாலிசி டிசிஷன்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த 5 ஆண்டுகள்ல முத்திரைத்தாள் மூலமாக வரக்கூடிய வருவாய் வந்து நமக்கு குறைவாக இருந்திருக்குன்னு தான் இந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுது. அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல முத்திரைத்தாள் மீதான வரியை நமக்கு வந்து அதிகரிக்க போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது உதயமின் திட்டத்துல நம்ம என்னைக்கு இணைஞ்சோமோ அந்த உதயமின் திட்டம் வந்து கையெழுத்திட்டது 2017 நம்ம வந்து தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது தான் கையெழுத்து போட்டோம். அதற்கு பிறகு வந்து அந்த உதயமின் திட்டத்தின்படி டிஸ்காம்ஸ் வந்து இப்படிதான் பணியாற்றணும்னு
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வேணும். அந்த உயர்த்தி தான் ஆகணும். இந்த முறை இப்ப வந்து அதை வந்து பன்மடங்காக உயர்த்த போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இப்ப வந்து டிஎன்இபில நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் தான், டான்ஜென்ட் கோல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போறதா தான் நம்முடைய அமைச்சர் நிர்மல் அவர்கள் சொல்றாரு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க, இன்னொரு பக்கம் நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதுக்காக நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. அதை தாண்டி நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த செலவினங்களுக்கு எல்லாம் தேவை அப்படின்னா அதிக அளவுல மின் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 200 யூனிட் ஃப்ரீ பவர் அப்படின்னு கட்டணங்கள் ஏற்றுவதற்கு மக்கள் மனசை தயார்படுத்துறாங்க. ஆமா, நான் அதாவது வந்து ஃப்ரீ பஸ் ரைடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கட்டணமும் ஒரு பக்கம் உயரும். கட்டணம் வந்து நீங்க எல்லாருக்கும், ஆண்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து மொஃப்சில் பஸ்ஸஸ்ல வந்து ஃப்ரீங்கிற மாதிரிதான வாக்குறுதிகள் தான் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இலவச பயணம், பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னாங்க. அப்ப பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம் அப்படின்னா இன்னும் பெரிய அளவுல நம்மளோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து லாஸை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி வருவாய் குறைந்து இருக்கிறது. அதையும் வந்து சுட்டி காட்டுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம வாங்கல அப்படின்னு. அப்ப வந்து ஜிஎஸ்டி வருவாய் குறைந்திருக்கு அப்படின்ற போது ஜிஎஸ்டி வருவாயை தாண்டி மற்ற எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வரல, ஏன் வரல, அந்த ஃபண்ட்ஸை வந்து இப்ப வாங்குவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கா, அது எதுவுமே இதுல வந்து மென்ஷன் பண்ணல. அப்கோர்ஸ் அது வந்து வெள்ளை அறிக்கையில வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகள்ன்றத சொல்ல மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமான உறவு அப்படின்றது விமர்சனம் செய்யாத ஒரு உறவு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது மத்தியில் ஆளக்கூடிய கட்சியையோ எந்த விதத்திலுமே விமர்சனம் செய்யாத ஒரு ஆக்கப்பூர்வமான உறவை கடைபிடிக்க போகிறது இந்த அரசு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிஃபார்ம்ஸ் இப்ப இது எல்லாத்தையும் பேசி இருக்கிறதுக்கான காரணம், இன்னும் 5 ஆண்டுகள் இப்பவே வந்து நிதிநிலை மோசமா இருக்கு, இன்னும் நம்ம வந்து கடன் வாங்க முடியாது, அதனால இனிமே யாரும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்க எதிர்பார்க்காதீங்க, இப்ப என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு முந்தைய திமுக அரசு தான் இதுக்கு காரணம்னு பேசுங்க, பேசிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார், மேம் வந்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பற்றி சொன்னாங்க. லா அண்ட் ஆர்டருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அது என்னை பொறுத்தவரை வந்து அந்த மாதிரி டைம் கொடுக்குற விஷயம் கிடையாது லா அண்ட் ஆர்டர். ஆனால் நம்ம ஃபினான்ஸ்னு வரும்போது, எக்கனாமின்னு வரும்போது, போன திமுக அரசு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக 10% மேலே growth கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இந்த அரசு இந்த growth வாங்கினாலும் கடன் வாங்கியும் இந்த அரசுக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இதே பர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் வந்து நம்ம அவங்க வந்து ரெகுலரா அதை வந்து சீராக தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம 6 months கொடுக்குற you didn't get the fun. இல்ல, சோ எக்கனாமில வந்து அவங்க கண்டிப்பா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல, நானும் சகோதரி லட்சுமி அவர்கள் சொன்ன அந்த கருத்துல தான் மாறுபடுறேன். நீங்க எக்கனாமிக்கலா நீங்க இந்த திட்டங்களை செய்யுங்க, செய்யாம போங்க, அது வேற. அது ஒவ்வொரு கட்சியும் கொடுத்துருக்குறாங்க, அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க போகிறீங்க எலெக்ஷனில். அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இப்போ தாய்மாமன் சீரெல்லாம் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல, தங்க விற்கிற விலைக்கு நீங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் சொன்னீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படி பார்க்க முடியாது. அது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒன்று. நீங்கள் டிஜிபியை நியமிச்சாச்சு, கமிஷனர் நியமிச்சாச்சு, உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து சஃபில் பண்ணி மாற்றிருக்கிறீங்க, எல்லாமே இருக்குது. இப்போ சிங்கப்பெண் படையை போட்டுக்கிறீங்க. இது டே டு டே ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் ஏன் இந்த கேள்வி உங்களை நோக்கி இன்னும் காத்திரமாக கேட்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலையும் கிரைம்ஸ் நடந்துச்சு, குற்றங்கள் நடந்துச்சு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்லாம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனுடைய அளவை விட அதை பெரிதுபடுத்தி போதாகரப்படுத்தி அந்த குற்றங்களை இன்னும் மிகைப்படுத்தி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல, நான் வந்த அடுத்த நிமிஷம் பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை சொன்னார் விஜய் அவர்கள், குற்றம் நடந்த பிறகு தண்டனை வாங்கி கொடுப்பதல்ல சிஎம் சார், குற்றமே நடக்காமல் கட்டுப்படுத்துவது. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாரு, வாயை தொடர்ந்து பதில் சொல்லுவீங்களா, பதில் இருந்தால் தானே சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் நடிகர் எஸ்டிஆரோடு மீட்டிங் நடத்துகிறார், நடிகை சிம்ரனை சந்தித்து பாராட்டுகளை பெற்றுக்கொள்கிறார், நடிகர் ஷாமை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளை பற்றி அவரால் பேச முடியவில்லை என்று சொன்னால் இதை 6 மாதம் கழிச்சு கேட்க முடியாது, அப்பவே கேட்கத்தான் ஆகணும். நீங்க சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு விமர்சனம் வச்சீங்க.
இல்ல 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதான் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ரெண்டு பேர். நான் சொன்ன பண்ண வந்து 2 பேரும் எடுத்துக்கல. அது வார்த்தைகள்ல இருந்த அர்த்தத்தை மட்டும் நல்ல எடுத்துக்கிட்டாங்க. நோக்கத்துல சொல்லிட்டாங்க, நான் எடுத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அதுல இருந்து உள்ளார்ந்த அர்த்தத்தை 2 பேரும் எடுத்துக்கலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூடுதல் என்ன பொருளாதாரம் 2021 2022 தலைப்போட்டியே பேசிடுவோம். தலைப்போட்டு தான் 2021 2022 முதல்ல 2025 2026 வரையிலான தமிழ்நாடு அரசின் வருவாய் இருக்கு இல்லையா, 2.02 லட்சம் கோடியிலிருந்து 3.32 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 64 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இந்த வண்டியை நீங்க இனிமேல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடெல்லாம் ஓட்ட வேண்டாம், பிரேக் அடிக்காம நீங்க அப்படியே ஸ்டியரிங்கை பிடிச்சாலே இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி தான் போய் நிற்கும். அந்த வேகத்தை அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ஒத்துக்கொள்ளுங்க. திரு சாமிநாதன், மக்கள் மனநிலை என்ன இருக்கும்? கடந்த திமுக அரசு நிறைய கடன் வாங்கிடுச்சு, அதனால நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, புதிய திட்டங்கள் கொண்டு வர முடியல, ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல சிலவித செயல்படுத்த முடியல, இல்ல போக்குவரத்து கட்டணம், மின்சார கட்டணம் இதெல்லாம் உயர்வு அப்படின்னு ஒரு அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்துல மக்களுடைய மனநிலை என்ன? இல்ல, மக்கள் வந்து தங்கள் மீது நேரடியாக வரியை உயர்த்துகிற பொழுது, அதை உயர்த்தியவர் விஜய் என்பவராக இருக்கிற பொழுது அவர்களால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவர்களால் விரும்பி நிறைய பெருவாரியான ஒரு வாக்குகளை கொடுத்திருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம் என்பதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தரப்பு, ரொம்ப குறிப்பா நிதியமைச்சர் வந்து இப்படியான ஒரு புள்ளிவரத்தை, ஒரு அறிக்கையை தெளிவாக சொல்கிற பொழுது இது மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப மேடம் சொன்னது மாதிரி சற்று ஏற்பட 1,76,000 கோடி மாதிரி 13 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன் என்பது கடைக்கோடி வர பேசு பொருள் ஆகும். எப்படி நாளைக்கு நிறைய ரீல்ஸ் அது இதுன்னு போடுவாங்க, அது பேசு பொருள் ஆகும். சோ மக்கள் மன்றத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் வரி உயர்வு என்பது தாவேக்கா உடனே பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப அவர்கள் செய்யக்கூடியது தற்சார்பு ஆட்டம் தான், தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. உடனடியா எங்களால எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது, கொஞ்சம் காத்துருங்க அப்படிங்கிற மெசேஜை தான் கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் திமுகவும் கடந்த காலங்களில் வரியை கூட்டுனாங்க, அது வரி உயர்வு இருந்தது. வீட்டு வரியை உயர்த்துறாங்க, சொத்து வரி உயர்த்துறாங்க, தண்ணீர் வரியை உயர்த்துறாங்க. மேடம் சொன்ன மாதிரி 2017 இருந்து மின்கட்டண உயர்வு அமல்ல இருக்கு. உதய மின் திட்டத்துல கையெழுத்திட்டதுல இருந்து வருடந்தோறும் மின்கட்டண உயர்வு இருக்கு. இந்த ஆண்டு உயர்வாது. மற்றபடியான விஷயங்கள், நீங்க போக்குவரத்து கட்டணம் மற்ற ஏதோ ஒரு கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நெருக்கடி இருக்கலாம், ஆனா அது உடனடியா தாவேக்கா செய்யாது. மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு உடனடியாக இருந்தது. அதை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க, அல்லது மக்கள் கிட்ட அப்படியான இல்ல உடனடியா செய்ய முடியாதுங்கிறதுக்காக தங்கள் தரப்பு ஒரு நியாயத்தை கொண்டு சேர்க்க விரும்புறாங்க. அதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கறேன். இல்ல, மின்சார கட்டணத்தை கூட ஆண்டுக்காண்டு உயர்த்துவது இயல்புதான் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. மக்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமா? இல்ல, மக்கள் கிட்ட வந்து மக்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆதரவு நிலை அல்லது அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், விஜய் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், உங்கள் வீட்டுல விஜய், அப்புறம் ஆதரவு நிலையை கொண்டு வரதுக்கு தான் இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கைன்னு சொன்ன. இல்ல, விலையை உயர்த்தினாலும் அந்த நிலை குறைஞ்சிராது. நிலையை கொண்டு வரணும். அவர் என்ன பண்ணுவாரு பாவம், அப்படி பேசுறதுக்காக தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கை இன்னைக்கு அதுக்கான டோனை தான் இதை செட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த அசம்பிளி செஷன்ல அதை தான் பேச போறாங்க. எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஆட்சி செய்யும் போது நீங்க நிதிநிலையை மேனேஜ் பண்ணாதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி கடன் இருக்கிறதுனால எங்களால எதுவுமே செய்ய முடியல, இப்படி சொல்றதுக்கான ஒரு நரேட்டிவை தான் இப்ப வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.